கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் காத்திருக்கிற, தேவ பயத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அதி நிச்சயமாக தீமை வருவதில்லை, நஷ்டங்கள் நிலைப்பதில்லை, கடன்களும் நிலைப்பதில்லை, எந்த சாபமும் எந்த விதமான பரம்பரை சாபமும் சதி சூனியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிலைப்பதில்லை. நீங்கள் நிச்சயமாய் அழிந்து போவதில்லை. நீங்கள் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களை நன்றாக கவனியுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது போல உங்களுக்கும் சோதனைகளும் வேதனைகளும் பல்வேறு போராட்டங்களும் உங்களை தொடர்ந்து சூழ்ந்து பிடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாய் நீங்கள் நம்ப முடியும், எல்லா விதமான சோதனைகளிலும் வேதனைகளிலும் துக்கங்கள் துயரங்களிலும் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இந்த கர்த்தர், இந்த நல்ல கர்த்தர் உங்களுக்கு உங்களை அதற்கு ஒப்புக் கொடுப்பதே இல்லை. ஆனாலும் எல்லா சோதனைகள் வேதனைகள் நஷ்டங்கள் கடன்கள் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உங்களுக்கு ஒரு விடுபடும்படியான போக்கையும் நீங்கள் விடுதலை அடையும்படியான ஒரு நல்ல வழியையும் போக்கையும் அவரே ஏற்படுத்துவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். எத்தனையாயிருக்கும்? அநேகமாயிருக்கும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள் என்னை சுற்றிலும், யாருக்குமே இல்லாத உபத்திரவங்களும் பாடுகளும் என்று அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருக்குமே இல்லாத போராட்டங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு வரும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் துயரங்களும் ஆபத்துகளும் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். சாம்பலில் கிடக்கிறது போல் இருக்கிறேன், என் வாழ்க்கை சாம்பலில் புழுதியில் இருக்கிறது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் வரும் என்பது தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். துயரமும் கண்ணீரும் ஆறுதலற்ற ஒரே சங்கடமும் சலிப்புமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஒரு நாளிலே இந்த இயேசு உங்களை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் அநேகருக்கு மத்தியிலே உங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்களை செய்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கேடுபாடுகளை செய்தவர்கள், உங்களை விரோதித்தவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நிச்சயமாய் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள். ஆதலினால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துர்ச்செய்தி வரும்போது கூட துர்ச்செய்தி, கெட்ட செய்தி, அழிந்து போவோம், தொலைந்து போவோம், இனி வாழவே முடியாது, இனி உங்களை அழித்து விடுவார்கள், இந்த பிரச்சனையினால் நீங்கள் மூழ்கி போவீர்கள், உங்கள் குடும்பம் எழும்பவே முடியாது என்று 1000 துர்ச்செய்தி வந்தாலும் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் 8:28 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், mighty God, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த திருமணம் தடைபட்டு விட்டது, அந்த திருமணமும் தடைபட்டு விட்டது, நாங்கள் மிகுதியாய் நம்பி இருந்த இந்த கடைசி சந்தர்ப்பம் போல் இருந்த இதுவும் தடைபட்டு விட்டது என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் நம்புங்கள், அதுவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உங்களுக்கு வரவேண்டிய மகிமையான காரியங்கள் கர்த்தரிடத்தில்
உங்களுக்குள் இருந்து வரும், நிச்சயமாய் வரும். நீங்கள் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது போலவே, ஒருவேளை சில பிள்ளைகள் தவறிவிட்டவர்கள், இழந்து விட்டவர்கள், சதிகள் சூரியங்களால் பிரிந்து விட்டவர்களுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னது போலவே நீங்களும் சொல்வீர்கள். ஐயா, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆதலினால் தேவனோடு காத்திருங்கள், தேவனோடு தரித்திடுங்கள், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை விட்டு விலகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சகலமும் ஓ மைட்டி காட் நடக்கிறது எல்லாம், ஓ குளோரி, எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள். ஐயா, ஏன் இந்த கடன் பட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை, எப்படி இந்த கடனிலே வந்து அகப்பட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஓ ஒன்றுமே செய்யவில்லை, ஏதோ ஒரு நாள் தூங்கி விழித்த போது என்னை சுற்றிலும் 1000 ஏவுகணைகளும் துப்பாக்கிகளும் தோட்டா குண்டுகளும் இருப்பது போல என்னை சுற்றிலும் கடனும் நஷ்டமும் கவலையும் வேதனையும் வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பின்னாளில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உங்களை மேலும் மேலும் மென்மேலும் ஆசீர்வதிக்கையிலே நீங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும். ஐயா, நீங்கள் உங்களை கர்த்தர் மகிமையான உயரமான உன்னதமான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் பழைய காரியங்களை நினைத்து கர்த்தருக்குள்ளே நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இன்று கடன்பட்டிருக்கிற உங்களுடைய தண்டல்காரர்களை, உங்களுக்கு கடன் தந்தவர்களை கர்த்தரே நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். மாற்றி கடன் பட்ட உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இன்று தோல்வியா, கவலைப்படாதிருங்கள். நஷ்டமா, கவலைப்படாதிருங்கள். ஐயா, கிறிஸ்துவுக்குள் உங்களை எப்பொழுதும் எங்கேயும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் நல்ல தகப்பனாய் உங்களோடு இருந்து நிச்சயமாய் உங்களை வாழ்ந்து சிறந்திருக்க பண்ணுவார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், வலி, வேதனைகள், கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களிலும் உங்களை முன் குறித்தவர் உங்களை அழைத்தும் இருக்கிறார். நிச்சயமாக எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொன்னபடியே நிச்சயமாய் ஒரு நாளிலே உங்களை மகிமைப்படுத்துவதற்காக, ஒரு நாளிலே உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, உங்களை தாயின் கருவறையிலே நீங்கள் இருக்கும் பொழுதே, தாயின் கருவறையிலே உங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே உங்களை அவருடைய கண்கள் கண்டது. உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மதில்கள் எல்லாம், உங்கள் குடும்பம், உங்கள் கையின் பிரயாசம், உங்கள் தொழில், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சர்வ வல்லவருடைய கண் முன்னே இருக்கிறது. ஐயா, அவருடைய கள்ளம் கையிலே நீங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதிலே என்ன சந்தேகமும் இல்லை. ஆதலினால் உங்களுக்கு ஒரு நாளும் தீமை வராது, நஷ்டம் வராது. ஒரு நாளும் எல்லாம் நஷ்டம், கஷ்டம், கடன், வியாதனை, துன்பம், வலி எல்லாம் ஒரு நாளிலே மாறி நீங்கள் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் இருந்து ஆடல் பாடல் சத்தமும் துதியின் சத்தமும் உண்டாகும். நீங்களே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற காரியத்தை மறந்து விடாதிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்கள். தொடர்ந்து அநேக ஜெபங்கள் இருக்கிறது, அவைகளை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டு கர்த்தருக்குள்ளே திடன் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தேவ வாக்கியங்கள், வசனங்கள் இருக்கிறது. அதற்கேற்ற நல்ல தீவிரமான வல்லமையான ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபியுங்கள், வெற்றி பெறுங்கள். ஜெபிக்கிற எந்த மனிதனும் தோற்று போவதில்லை. தோற்று போகிறவன் ஜெபிக்கிறதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு
போகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும்படியாய், என்று எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, எந்த கண்ணீரின் பாதைகளிலே, கவலைகளிலே, துக்கங்கள் துயரங்களிலே இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை பெருகவே பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் எல்லாம் ஐயா, இந்த நல்ல வார்த்தைகளிலே கர்த்தர் சொன்னது போல எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய், எல்லா பிசாசின் தந்திரங்களும் மாறி போகும்படியாய், ஓ நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம், செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நடக்கிற எல்லாவற்றிலும், எல்லா காரியங்களிலும் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாம் நடக்கிறது என்றும் நன்மையே நடக்கும் என்று விசுவாசிக்கிற ஐயா, உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், நீர் உண்டு என்றும், நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நீரே இருக்கிறேன் என்கிறவர், நன்மை செய்வீர் என்றும் விசுவாசிக்கிறபடியினாலே அப்படியே இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் நன்மையும் மேன்மையும் மகிமையும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம நேசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் தோல்வி வெற்றியாய் மாறும், நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறும். ஓ மைட்டி காட், கடன் வாங்கினவர்கள் எல்லாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். சதியிலும் சூனியத்திலும் அகப்பட்டவர்கள் சந்தோஷத்திலும் மனமகிழ்ச்சியிலும் இருப்பீர்கள். உங்களை இது போன்ற கேடுபாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் அல்லது கவலை, கஷ்டம், கடன்கள் எல்லாம் ஒரு நாளும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களின் கூடாரத்திலே நிலைத்திராது என்று சொன்னது போல உங்கள் மேல் நிலைத்திராது. நீங்களே வாழ்ந்தும் வளர்ந்தும் சிறந்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.